ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படின்னா, ஒரு மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம செடிகளுக்கு தண்ணி தான் ஊற்ற போகிறோம். இப்போ போய் இதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வாங்க போய் தண்ணி ஊற்றலாம். காய்ஸ், இதுதான் நம்மளுடைய வேப்ப செடி. இப்போ இதுக்குன்னா தண்ணி ஊற்ற போகிறோம். இதை பற்றி நான் நிறையா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நானும் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது, இதுவுமே சின்ன பிள்ளையில் இருக்கும். நான் இந்த வீட்டுக்கு புதுசாக வரும்போது அப்போலேருந்தே நான் அதுக்கு தண்ணி ஊற்றி இவ்வளோ பெருசாக நான் வளர்த்துட்டேன். எங்கள் வீட்டில் யாருமே தண்ணியே ஊற்றலை, நான் மட்டும்தான் ஊற்றுனேன். ஐ மீன், என்ன சொல்ல வரேன்னா, ஊற்றுவாங்க, ஊற்ற வேண்டாம் நானே ஊற்றிக்கிறேன் அப்படின்னு நான் ஊற்றிடுவேன். ஏன்னா எனக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்ற ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நானாக இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்கேன் அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ குட்டியாக இருந்தது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. நல்லா நைட் ஆனால் தென்றல் காற்றுலாம் வீசும், நல்லாயிருக்கும். ஃப்ரைடேனா 2 கொப்பு பறித்து அம்மன் பக்கத்தில் வைப்போம், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நிறையா பழம் கூட செடியில் வர ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா இருக்குது. கைஸ், உங்கள் வீட்டில் ஏதாச்சும் செடி இருக்குன்னா அதோடைய நேமை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம கத்தாழை செடிக்குனா தண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த செடியை மறக்கவே முடியாது. இன்னி வரை நான் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன். நான் டெய்லியுமே இதை பார்த்து காலையில் சாயங்காலம் மறக்காமல் தண்ணி ஊற்றுருவேன். வாங்க இப்போ கத்தாழை செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன், ஆனால் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். இது வந்துட்டு வளரவே மாட்டுது, அதனால் நான் தண்ணி ஊற்றிட்டுனா இருக்கேன். இது வந்துட்டு எப்படி சொல்ல, வளருதோ இல்லையோ, ஆனால் நான் தண்ணி ஊற்ற தான் செய்கிறேன். நான் தண்ணி ஊற்றும் போது என்ன வளரவே மாட்டேன்னு நான் நினச்சிருக்கேன் நிறையாட்ட. சரி, இதோட க்ரோத் அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பறவைகளுக்கு தண்ணியுமே வச்சுட்டேன். இதில் தான் தண்ணி வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மினி பிளாக்ல